السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. ولقد علمتم الذين اعتدوا منكم في السبت فقلنا لهم كونوا قردة خاسئين. قال نبينا صلى الله عليه وسلم: من توضأ فأحسن الوضوء ثم أتى الجمعة فاستمع وأنصت غفر له ما بينه وبين الجمعة وزيادة 3 أيام، أو كما قال عليه الصلاة والسلام وتسليم. صدق الله المولانا العلي العظيم. صدق النبي صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே சொந்தம். இரலகத் தலைவர் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், முஃமினான முஸ்லிமான அன்பன் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்னென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் நம் அனைவர்களின் நோயற்றவர்களாக கபூல் செய்வானாக. அவனை நினைத்து வாழக்கூடிய நல்ல முஃமின்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. நம்மளுடைய இறுதி மூச்சில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு பிரிவதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. திடீர் மரணங்களை விட்டு காத்தரல் புரிவானாக. ஆஸ்பத்திரிகளுடைய செலவுகள் சிரமங்களை விட்டும் அல்லாஹ் காத்தரல் புரிவானாக. நல்ல மனைவி மக்களை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னிதிருக்கிற அல்லாஹ் நல்லடியார்களே, 1447வது ஹிஜ்ரி ஆண்டு இது. 7வது மாதமான ரஜபுடைய மாதம் இது. பிற 26 இந்த மாதத்தினுடைய கடைசி ஜுமாவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஜுமாவினுடைய அனைத்து நலன்களையும் அடைந்து கொண்ட நல்லவர்களாகவும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா. ஆமீன். கண்ணியமானவர்களே, ஆரம்பத்தில் நாம் குர்ஆன் ஷரீஃபில் வரக்கூடிய ஒரு வசனத்தை நாம் ஓதி காட்டினோம். இந்த கருத்துள்ள வசனங்களை அல்லாஹ் தஆலா கிட்டத்தட்ட 4 இடங்களில் இந்த குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி தருவார். ஒரே கருத்து தான், ஆனா 4 இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹுக்கு ஒரு விஷயத்த ஒரு தடவை சொல்றது மட்டும்தான். ஆனால் ஒரு கருத்தை திரும்ப திரும்ப வேற ஒரு செய்திகளுக்காக வேண்டி சொல்லி அல்லாஹ் 4 இடங்களில் வலியுறுத்தி நம்மளுக்கு சொல்லி தரக்கூடிய அந்த விஷயத்தை அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்றான்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப கவனமா இருந்துக்கோங்கிறது எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்லுவோம். அது மாதிரி இந்த நாம் வாசித்து காட்டிய அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, முதல் நாம ஆயத்தை என்னன்னு பார்ப்போம். وَلَقَدْ عَلِمْتُمُ الَّذِينَ اعْتَدَوْا مِنكُمْ فِي السَّبْتِ فَقُلْنَا لَهُمْ كُونُوا قِرَدَةً خَاسِئِينَ. பழிக்கப்பட்ட இழிவான குரங்குகளாக நீங்கள் மாறிவிடுங்கள் என்று அவர்களுக்கு நாம் சாபமிட்டோம். அப்படியே அவங்க ஆயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான். இந்த செய்தி நபியே உங்களுக்கும் தெரியும். உங்க காலத்துல வாழக்கூடிய யார் அந்த குரங்குகளாக மாறினாங்களோ அவங்களுடைய உறவுகள் உங்க காலத்திலே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கும் இது தெரியும் அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை ரொம்ப தெளிவாக சொல்லி தருவான். பயங்கரமான எச்சரிக்கை இது. இழிவான குரங்குகளாக நீங்கள் மாறிவிடுங்கள்னு நாம சொன்னோம், அவர்கள் அப்படி மாற்றப்பட்டார்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் அந்த வசனத்துல ரொம்ப தெளிவுபடுத்தி சொல்லுவான். இன்னொரு வசனம் அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரிதான். யா அய்யுஹல்லதீன ஊத்துல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, ஆமினு நீங்கள் ஈமான் கொண்டு விடுங்கள்.
நீங்க என்ன செய்யுங்க, உண்மையான நம்பிக்கையாளர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள். எதை பிமா நஸல்னா முஸத்திகல் லிமா மஅக்கும், உங்களிடத்துல நாம் எதை உண்மையாக இறக்கி வைத்தோமோ இந்த வேதத்தை நீங்கள் உண்மையாகவே நம்பி விடுங்கள். அப்படி நம்பல அப்படின்னு சொன்னா என்ன நடக்குங்கிறத அல்லாஹ் சொல்லும் போது, மின் கபலி அன் நத்மிஸ உஜூஹன் ஃபனருத்தஹா, உங்களுடைய முகங்களை நாம் மாற்றி விடுவோம், வேற தோற்றத்துல மாற்றி உங்களுடைய முகங்களை முதுகு பக்கம் திருப்பி வைத்து விடுவோம், இதற்கு முன்னால் நீங்கள் ஈமான் கொண்டு விடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறார், ஈமான் கொள்ளணுங்கிறத ரொம்ப எச்சரிக்கை செய்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை இது. அடுத்து அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்றான், ஒண்ணு இப்படி செஞ்சிரும், எப்படி உங்களுடைய முகங்களுடைய தோற்றங்களை மாற்றி உங்களுடைய முகங்களை முதுகு பக்கம் திருப்பி வச்சிருவோம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, முகத்தை மாத்தினாலே பார்க்க சகிக்காது, அப்படித்தானே? அல்லாஹ் ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு முகத்தோற்றத்தை கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா அது ஒரு அவ்வளவு பெரிய, அவன் ஒரு பெரிய கிரியேட்டிவேட்டர், ரொம்ப ஒரு நல்ல அற்புதமான வடிவமைப்பாளன் அப்படிங்கறது அல்லாஹ் ரொம்ப ஒவ்வொருத்தவங்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு தெரியும் யார் யாருக்கு எப்படி கொடுக்கணுமோ அதை அப்படி எப்படி கொடுப்பான். யாருக்கு காதை கொஞ்சம் நீளமா கொடுக்கணுமோ அவங்களுக்கு காதை கொஞ்சம் நீளமா வச்சிருப்பான். சிலருக்கு மூக்கை பார்த்தோம்னா நல்லா ரொம்ப கனமா கொடுத்திருப்பான். அந்த முகத்துக்கு அந்த மாதிரி மூக்கு இருந்தா தான் அவ்வளவு அழகாக இருக்கும். அப்படி அல்லாஹ் ரொம்ப தேடி தேடி அல்லாஹ் ஒவ்வொருத்தங்களையும் ஒவ்வொரு விதத்துல படைச்சிருக்கிறான். இதை பூரா அழிச்சிட்டு நம்ம உங்க முகத்தை வேற விதமாக மாற்றி விடுவோம் அப்படின்னா அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மாத்தனா எப்படி சகிக்குமா? அப்படி மாத்தின முகத்தை முதுகு பார்க்க திருப்பி வச்சிருவோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது அதை விட பெரும் மோசம் இல்லையா அப்படிங்கறத கொஞ்சம் எச்சரிக்கையாக நாம் சிந்தித்து பார்க்கணும். கண்ணியத்திற்குரியவர்களை, அப்படி ஒண்ணு மாத்துவோம். அப்படி இல்லைன்னு சொன்னா அவ் நலஅன்ஹும் கமா லஅன்னா அஸ்ஹாபஸ் சப்த், சனிக்கிழமை வாசிகளை சபித்ததை போன்று உங்களையும் நாம் சபித்து விடுவோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ரெண்டு வேதனையை கொடுப்போம் ஈமான் கொள்ளலனா. ஈமான்னா என்னங்கிறத நம்ம ஒவ்வொரு சில நேரங்கள்ல அதிகமாக சொல்லுவோம். நம்புறதுங்கிறது தான் ஈமான், அப்படித்தானே? அல்லாஹ்வை நம்புறது, மலக்குமார்களை நம்புறது, குர்ஆனை நம்புறது, நபிமார்களை நம்புறது, மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறத நம்புறது, கேள்வி கணக்கு உண்டு அப்படிங்கறத நம்புறது, இந்த மாதிரி உண்டான 7 விஷயங்களை நம்புற. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி சொல்லுவோம் இல்லையா? மக்க மர்சாக்கள் எல்லாம் அதை ஒரு பாடத்திட்டமாகவே வச்சிருப்போம். அப்படிப்பட்ட அந்த ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹிங்கிற இந்த 7 விஷயத்தை நம்புறது தான் ஈமான். நம்புறது, செய்யறதுங்கிறது அது முஸ்லிம். முஃமின் அப்படிங்கிறவன் நம்புறவன், நம்பினதை செயல்படுத்துறவன் முஸ்லிம். இது நீங்க ஷார்ட்டா விளங்கிக்கிறதுக்காக நான் எப்போதுமே சொல்ற செய்தி. இப்படி நம்பாதவங்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த 2 தண்டனையை சொல்றான். ஒண்ணு, முகத்தை வேறு உருவமாக மாற்றி முகத்துக்கு, அதாவது முகத்தை முதுகுக்கு பக்கமாக திருப்புறதுங்கிற ஒரு தண்டனை. அப்படி இல்லைன்னு சொன்னா சனிக்கிழமை வாசிங்களை எப்படி நாம பன்றிகளாகவும் குரங்குகளாகவும் மாற்றினோமோ அது போன்று உங்களை மாற்றுவதற்கு முன்னால் நீங்கள் ஈமான் கொண்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களை, இப்ப இது மாதிரி இன்னும் தொடர்ச்சியாக 4 வசனங்கள்ல அல்லாஹ் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லுவான். அதுல நோக்கம் என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, முதலாவது வசனத்துல அல்லாஹ் சொல்றது வரம்பு மீறுதல் அப்படிங்கறத குறிப்பிட்டு சொல்லுவான். அந்த அதாவது அந்த சனிக்கிழமை வாசிகள் வரம்பு மீறியதை போன்று நீங்கள் மீறாதீங்க அப்படிங்கறத அல்லாஹ் கண்டித்து சொல்லுவான். அப்படி வரம்பு மீறினா உங்களை இழிவான குரங்குகளாக நாம் மாற்றி விடுவோம் அப்படிங்கிறது முதலாவது வசனம் சொன்னது. 2வது வசனம் குர்ஆன் ஷரீஃபை நம்பல அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த கட்டளைகள் ஒவ்வொன்றையும் நாம் நம்பவில்லைன்னு சொன்னா நமக்கு உண்டான தண்டனை என்னங்கிறத அல்லாஹ் தெளிவுபடுத்தும் பொழுது அது முகங்களை மாற்றி விடுவது, அதை முதுகு பக்கமாக திருப்புறது, அப்படி இல்லைன்னு சொன்னா பன்றிகளாக குரங்குகளாக மாற்றம் செய்ய, அது போன்ற உண்டான ஒரு உருவ அமைப்புல மாத்துறது அப்படிங்கிற செய்திய நமக்கு இந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லும். இது யாருக்கு? குர்ஆன் ஷரீஃபை ஏத்துக்கிடாதவங்களுக்கு, நம்பாதவங்களுக்கு. இல்ல நாங்கெல்லாம் முஸ்லிம்கள் தான் ஹஜ்ரத், நாங்கெல்லாம் முஃமின்கள் தான் அப்படின்னு சொன்னா எத்தனை நபர்கள் நம்ம குர்ஆன் ஷரீஃபை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம்? நான் ஏத்துக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டே நாம் மாற்றம் செய்யக்கூடியவர்களாகத்தான் நாம் இருந்து கொண்டு இருக்கோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களை, உங்களை மட்டும் தனியா சொல்லிட்டு என்னைய நான் தனியா சொல்ற மாதிரிலாம் நினைக்க வேண்டாம். எல்லோரையும் சேர்த்து தான் இங்க நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். குர்ஆனிற்கு தெரிந்தே மாற்றம் செய்யக்கூடிய சில சூழல்கள், சில நிர்பந்தங்கள் எப்படி வந்தாலும் சரி, ஆனா அதுக்கு மாற்றம் மட்டும் செஞ்சிடக்கூடாதுங்கிற விஷயத்துல ரொம்ப உறுதியாக இருக்கணும். ஒரு இடத்துல இது குர்ஆனுப்பா, இது ஹதீஸுப்பாங்கிற விஷயம் நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டு விட்டால் அதுல ரொம்ப உறுதியாக நாம பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கணும். அல்லாஹ் அப்படிப்பட்ட தௌஃபீக் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ் வசனத்துல வரம்பு மீறினாங்க அதனால அப்படி தண்டிச்சோம்,
2வது வசனத்துல சொல்லும் போது அவங்க குர்ஆன் ஷரீஃபை நம்பலனா இப்படி தண்டிப்போம் அப்படின்னு சொல்றான். அடுத்து மனிதர்களையே கெட்டவர்கள் யாரு தெரியுமா? பேநசீபாலிகள். போன வாரம் ஜும்மால கூட நாம சொன்னோம், அறிவில்லாமல் அறிவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு எவர்கள் எல்லாம் திரிவார்களோ அவங்க மனிதர்களில் கெட்டவர்கள் அல்லாஹ் சொன்னா. இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது கெட்டவர்கள் யாருன்னா இது மாதிரி உருமாற்றம் செய்யப்பட்டவர்கள் தான், வரம்பு மீறுபவர்கள் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் இன்னொரு வசனத்துல ரொம்ப தெளிவாக சொல்லி தருவான் கண்ணியத்திற்குரியவர்களை. அதே மாதிரி இஹ்தலஃபு அப்படின்னு சொல்லி இந்த உருமாற்றம் செய்யப்பட்டதற்குண்டான காரணத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்கள் தங்களுக்கு மத்தியில் தர்க்கம் செய்து கொண்டே இருப்பார்கள், அப்படிப்பட்ட நபர்கள், அதனால அவங்களை நாம உருமாற்றம் செய்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அப்ப உருமாற்றம் அப்படிங்கிறது நம்மளுடைய முகங்கள் மாற்றப்பட்டவர்களாக மாற்றப்படுதல் அப்படிங்கிற இது ஒரு பெரிய தண்டனையாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி தர்றான். கிட்டத்தட்ட 4 இடங்களில் இடம்பெறக்கூடிய இந்த செய்திகளை நாம் பார்க்கும் பொழுது நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கண்ணியத்திற்குரிய. இந்த 4 பண்புகளும் நம்மள்ட்ட வந்துடக்கூடாது. அல்லாஹ் சொன்ன வரம்புகளை தாண்டணும்னு நினைச்சிடக்கூடாது. 2வது குர்ஆனை எல்லா நிலையிலும் உண்மையாக நாம நம்பக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னொன்னு அல்லாஹ் யாரை இழிநிலையானவர்கள்னு சொல்றானோ அப்படிப்பட்ட மட்டமானவர்களாக நாம இருக்கக்கூடாது. 4வது தர்க்கம் செய்து கொண்டே இருக்கக்கூடாது நம்மளுக்கு மத்தியில. இந்த 4 குணங்களும் நம்மளுக்கு இந்த பெரிய தண்டனையை வாங்கி தரக்கூடியது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். வரம்பு மீறுறதுன்னு முதல் வசனத்துல சொன்னதற்குண்டான விளக்கங்களை பெருமக்கள் தரும் பொழுது ரொம்ப அருமையாக சொல்லி தருவார்கள். என்ன வரம்பு மீறினார்கள்? அல்லாஹ் சொன்ன கட்டளைக்கு மாற்றம் செஞ்சாங்க. இப்ப நம்மளுக்கு எப்படி ஜும்ஆ நாள அல்லாஹ் சிறப்பான நாளாக ஆக்கி தந்திருக்கிறான் இல்லையா? ஜும்மான்னு சொன்னா மற்ற நாட்கள் வர்றதை விட கீழ் பள்ளி நிறைஞ்சிருது, மேல் பள்ளி நிறைஞ்சிருது, அப்படித்தானே? இவ்வளவு, அதாவது ஜும்மாவுக்குன்னு சொல்லி பிரத்யேகமாக நாம ரெடியாகி வருகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம வாசித்து காட்டிய முதலாவது ஹதீஸ்ல ரொம்ப அருமையாக சொல்வார்கள், மன் தவல்லஅ ஃபஹஸனல் வுதுஅ, யார் ஜும்மாவுடைய நாளில் நல்ல முறையில் வுது செஞ்சுட்டு பள்ளிக்குள்ள வந்தாரு, சும்ம அத்தல் ஜும்ஆத், அந்த பள்ளிக்குள்ள வந்து ஃபஸ்தமஅ வ அன்ஸத, அமைதியாக இருந்து சொல்ற விஷயங்களை செவிதாழ்த்தி கேட்டார் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க, அழகிய முறையில் வுது செஞ்சுன்னு ஆரம்பிக்கிறாங்க. நம்மள அழகிய முறையில் வுது செய்யக்கூடிய எத்தனை நபர்கள் இருக்கிறோம்? அழகிய முறையில் வுது செய்யறது அப்படின்னா போறால் நல்லா முழுவதுமாக குளிச்சுட்டாருன்னா இவருக்கு வுது செய்த கடமைக்குள்ள வந்துருவாரா, வுது செஞ்ச நபராக ஆகிடுவாராங்கிறது கூட நம்ம நிறைய பேருக்கு தெரியாத சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களை. முழுமையாக ஒரு மனிதன் குளித்து விட்டால் அதுல டிஃபால்ட்டாகவே வுதுங்கிறது உருவாயிரும். புரியுதுங்களா? அதனால அந்த மனிதர் அப்படியே கூட தொழுகலாம். வுதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் ஏற்படல அப்படின்னா தாராளமாக அப்படியே தொழுதரலாம். இது ஹனஃபி மதுஹபினுடைய அதாவது இலகுவான சட்டங்களில் ஒரு சட்டம். இது வுதுன்னு வந்ததுனால அந்த வுது விஷயத்தை சொல்றோம். 2வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நல்ல முறையில் வுது செஞ்சுட்டு ஜும்மாக்கு பள்ளிக்குள்ள வர்றாரு, ஃபஸ்தமஅ, செவிதாழ்த்தி கேட்டார் அப்படின்னு சொன்னா, அது செவிதாழ்த்தி கேட்கிறது அப்படிங்கிறது சிலர் பேசிக்கிட்டே கேட்பாங்க. அவங்களுக்கு சில ஆற்றல் எல்லாம் அப்படி கொடுத்திருக்கிறான். ஆனா அந்த ஆற்றலை நீ வெளியே வச்சுக்கோ. ஃபஸ்தமஅ வ அன்ஸத, அமைதியாக இருந்து எவர் செவிதாழ்த்தி கேட்பாரோ அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விஷயத்தையும் சேர்த்து சொல்றாங்க. வாயை மூடிக்கிடணும், காது தாழ்த்தி காதை கவனமாக கேட்கணும் அப்படிங்கிற செய்தியை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, ஊஃபிர லஹு மா பைனஹு வ பைனல் ஜும்ஆத்தி வ ஜியாதத்து ஸலாத்தத்தி அய்யாம், மொத்த 10 நாட்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அப்படி ஒரு ஜும்மா தொழுது அந்த ஜும்மா அமைதுங்கிற செய்தியை சொல்லி தர்றாங்கன்னா, நம்மள அது மாதிரி ஒரு ஜும்மாவையாவது முக்கம்மலாக தொழுதவர்கள் எத்தனை நபர்கள் இருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நான் ஒவ்வொரு வாரமும் சரியாக வந்து விடுவேன், சரியான முறையில நான் ஜும்மாவை தொழுவேன் அப்படின்னு சொல்லி நாம தொழுகிறது நம்ம சரின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம தொழுகிறது சரிதானா? நம்ம மார்க்கம் சொல்லி தந்த அடிப்படையில தான் நம்ம எல்லா விஷயத்தையும் செஞ்சிருக்கோமாங்கிறத ஒவ்வொன்றையும் தட்டி பார்த்துன்னு சொன்னா எல்லாத்துலயும் பெரிய ஓட்டை இருக்கும். எப்படி சட்டத்தில் ஓட்டை வழியாக தப்பித்தாருன்னு சொல்லுவான் பாருங்க, அது மாதிரி நாம விளங்கி வச்சிருக்கிறோம் ஒரு சட்டம்னு சொல்லி, ஆனால் அதுல எவ்வளவு பெரிய ஓட்டை இருக்குங்கிறத மத்தவங்களை கூப்பிட்டு காட்டினாதான் தெரியும் கண்ணியத்திற்குரியவர்கள். அப்படிப்பட்ட பலவிதமான விஷயங்கள் நம்மளிடத்துல கவனக்குறைகளாக இருக்கிறது. நாம் ரொம்ப சிந்திக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸினுடைய கடைசியில சொல்லுவாங்க, ஒமன் மஸ்ஸல் ஹஸா ஃபகத் லகா, எவர் சிறு கற்களை அகற்றுகிறாரோ தடவுகிறாரோ அவர் பாவம் செய்தவராகி விட்டார்.
அவர் தப்பு செஞ்சிட்டார், அவருக்கு ஜும்மா கிடையாது. அந்த காலத்துல இது மாதிரி பாய் மாதிரிலாம் விரிக்கல, மந்தரையில தான் உட்காந்துருப்பாங்க. சஜிதா செய்யற இடத்துல இருக்கக்கூடிய கற்களை அது நெத்தியில குத்தக்கூடாதுன்னு சொல்லி இப்படி கல்ல நவட்டுறது இருக்கு பாருங்க. ஜும்மாக்கு வந்து உட்கார்ந்துகிட்டு பேசுறதையோ அதாவது செவிதாழ்த்தி கேட்காமல் அல்லது நீங்கள் பேசி கொண்டிருந்தால் அல்லது அதெல்லாம் தெளிவா இருந்துட்டோம், லேசா அந்த கல்லை மட்டும்தான் நவட்டுறோன்னு சொன்னா அந்த சிறு கற்களை நவட்டுபவன் கூட அவன் பாவியாகி விட்டான்ங்கிற செய்தியை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்கள், எவ்வளவு கடுமையான வார்த்தைங்கிறத பாருங்க. அந்த காலத்துல பள்ளி அப்படி இருந்துச்சு, அதனால நவட்டி இருக்கலாம் சஹாபாக்கள். இந்த காலத்துல அப்படி இருக்கா? ஆனா அதுக்கு பதில் அதுல நல்ல வார்த்தையை கவனிச்சுன்னு சொன்னா அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வமன் மஸ்ஸல் ஹஸா, எவர் சிறு கற்களை தடவுவாரோ அப்படின்னு வருது. சிறு கற்களை தடவுவாரோ, சிறு கற்களை தடவுறதுனா இப்படி நவட்டுறது அப்படின்னு அதுக்கு பொருள் கொடுக்குறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு அவங்கவுங்க கையில வச்சுட்டு தடவிக்கிட்டு தான் இருக்கிறோம். தலைக்கு மசகு செய்தல்ங்கிறத பத்தி ஹதீஸ்ல வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க மஸ்ஸ தலைக்கு தடவுறதுங்கிற அதே மஸ்ஸங்கிற வாசகம் இங்க ஹதீஸ்ல இடம் பெற்றிருக்கு. எந்த இடத்துல வருது இது? ஜும்மால உட்கார்ந்துகிட்டு பொடி கற்களை நவட்டுதல்ங்கிற வாசகத்தை நபி சொல்லி இருக்கலாம். பொடி கற்களை தடவுறதுங்கிற வாசகம் வருதுன்னு சொன்னா நாம் இந்த காலத்திற்கும் இந்த ஹதீஸ் நமக்கு ரொம்ப நேரடியாக பொருந்ததுன்னு சொல்லலாம். மொபைல்களை தடவுற இன்னைக்கு ஜும்மால போய் உட்கார்ந்துகிட்டு அல்லது ஹுத்துபால உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது மொபைல தடவுறவங்கள நான் நிறைய பேரை பாக்குறேன். இந்த மொபைலில் நின்று கூட பார்க்க முடியும். குத்துபா ஓதும் பொழுது கூட மொபைல்களை தடவக்கூடிய நபர்களை நாம் பார்க்கிறோம். சில நேரங்களில் மெசேஜ் வருது, உங்களுடைய மொபைலில் 10 ரூபாய் பெறப்பட்டது, சவுண்டு கேட்கு. தொழுகையில் நின்றுகிட்டு இருக்கும்போது ஜிபேயினுடைய சவுண்டு வருது. அதாவது நம்மளுடைய சிந்தனைகளை மழுங்கடிக்கும் முகமாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதோ எல்லாம் இங்கு நடைபெறுகிறது. ஆனா நான் கரெக்டா தொழுதுட்டு நாமளா என்ன செய்யும், பூனை கண்ணை மூடிச்சுன்னு சொன்னா துனியா இருட்டாயிருச்சுன்னு நினைச்சுக்கிடுமா? அந்த அடிப்படையில நாம தொழுகிறதெல்லாம் சரியாகத்தான் தொழுகிறோம் என்பதாக, நாம் செய்வதெல்லாம் சரியாகத்தான் இருக்கிறோம் என்பதாக நாம் நினைத்துக் கொண்டு இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ப இது மாதிரி உண்டான தொழுகைகளாக இல்லாமல் நம்மளுடைய தொழுகைகளை, நம்மளுடைய இபாதத்துகள், தொழுகை மட்டும் இல்லை எல்லா இபாதத்துகளையும் இப்படித்தான் இருக்கிறோங்கிறதுக்காக வேண்டி சுருக்க சொல்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது அருமையாக சொல்வார்கள். அப்படி என்ன அந்த பனு இஸ்ரவேலர்கள் வரம்பு மீறினாங்கிறத நமக்கு தஃப்சீர்கள்ல விளக்கம் சொல்லும் பொழுது நபியினுடைய சஹாபாக்களுடைய ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த விஷயங்கள் நமக்கு விளக்கமாக சொல்லும் பொழுது அருமையாக சொல்வார்கள். சனிக்கிழமை தானே அல்லாஹ் மீன் பிடிச்சு வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு தடுத்து இருக்கிறான். சனிக்கிழமை மட்டும் தானே, நாங்க வெள்ளிக்கிழமை நைட்ல போய் என்ன செஞ்சிருவோம், வலைய போட்டு வச்சுட்டு வந்துருவோம். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில போய் நாங்க என்ன செஞ்சிருவோம், மீனை பிடிச்சிட்டு வருவோம். அதுக்கப்புறம் நாங்க வியாபாரம் செய்வோம். சனிக்கிழமை தான் நல்லா தடை பண்ணி இருக்கிறான்னு சொல்லி அந்த சனிக்கிழமை தான் அன்னைக்கு பார்க்கத்தான் மீன்கள் எல்லாம் துள்ளி குதித்து அவர்களுக்கு கண்களுக்கு நிறைய மேயிற மாதிரி தெரியுமா கடல்ல. அதனால அவங்க சனிக்கிழமை அதாவது வெள்ளிக்கிழமை போய் வலையை விரிச்சு வச்சுட்டு சனிக்கிழமை மீன் பிடிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே போய் விரித்து வைத்த வலையில எல்லாமே சிக்கிக்கிடும் இல்லையா? அந்த அடிப்படையில் அவங்க ஹீலா தந்திரம்னு சொல்லுவாங்க. இதுக்கு பெயர் அல்லாஹ் வரம்பு மீறுதல்னு சொல்றான். ஆனா இன்னைக்கு நமக்கு ஜும்மாவனுடைய முழு நாளையும் அல்லாஹ் நமக்கு என்ன செய்யல, வியாபாரம் பண்ணாதுன்னு சொல்லல. அவங்களுக்கு சொன்ன மாதிரி சொல்லியிருக்கானா, சனிக்கிழமை முழுசையும் அல்லாஹ் அவங்களுக்கு வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு தடுத்திருந்தான். ஆனா நமக்கு ஜும்மா முழுசுக்கும் வியாபாரம் செய்யக்கூடாது சொல்லியிருக்கானா? நம்ம கடையை சாத்துறது பாங்க் சொன்னதுக்கு அப்புறம் கடையை சாத்துறோம். அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வரும்போது இங்க குத்துபா ஓதிட்டு இக்காமத் சொல்லிட்டு இருக்கும்போது தான் உள்ள தடன்னு வர்றோம். வெளியே குத்துபா ஓதிட்டு இருக்கும்போது பார்த்தோன்னு சொன்னா அந்த இடத்துல நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. சாதாரணமா குத்துபா ஓதி கொண்டு இருக்கும் பொழுது வெளியில பேசி கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம எத்தனை பேர் தீன நம்ம விளங்கி இருக்கிறோம் சொல்லுங்க? சிலர் இப்படி விளங்கி வச்சிருக்கிறாங்க, ஜும்மாவுடைய நேரமாக இருந்தால் கூட நாம மட்டும்தான் வியாபாரம் செய்யக்கூடாது, நம்ம கடையில வேற யாரையாவது வச்சு வியாபாரம் பார்க்கலாம், ஜும்மா ஆண்களுக்கு தானே கடமை, நம்ம வீட்டு பெண்களை உட்கார வச்சு வியாபாரம் பார்க்கலாம்னு நினைச்சுக்கிட்டான். சிலர் இன்னும் அது பெண்கள் கூட முஸ்லிம்கள்ங்கிறதுனால அது கூட வேண்டாம்னு சொல்லிட்டு எப்படி வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அது கடையில மாற்றார்களை வேலைக்கு வச்சு அவங்க மூலியமாக வியாபாரம் பார்த்துக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா காப்பாற்றணும். கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு குறிப்பிட்ட சில நேரம் மட்டும்தான், ஜும்மாவுடைய அந்த லுஹருடைய நேரம் மட்டும்தான், அதுலயும் ஜும்மா தொழுகை முடிகிற வரைக்கும் மட்டும்தான். 3:30 வரைக்கும் லுஹர் தொழுவலாம். எத்தனை மணி வரைக்கும் தொழுவலாம்? 12:00 இருந்து 3:00 வரைக்கும் நமக்கு தடை கிடையாது. எந்தெந்த மஹல்லாக்களில் அந்தந்த மஹல்லாக்களில் எப்போ ஜும்மா தொழுகை முடியுதோ முடிஞ்ச உடனே இதா குதியத்தி ஸலாத்து ஃபந்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபத்லில்லாஹ், முடிஞ்சிருச்சா நேரா போய் வியாபாரம் பாருங்க, அல்லாஹ் வியாபாரம் செய்யன்னு கட்டளையே சொல்றான் நம்மளுக்கு. அப்படி இருந்தும் அவன் எந்த நேரத்தை தடுத்தானோ அந்த நேரத்தில் தான் நம்மளுடைய மற்ற ஆக்டிவிட்டிஸ்களை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், வச்சுக்கிட்டு இருக்கிறோம்.
அல்லாஹ் காப்பாற்றணும். அல்லாஹ் நம்மை அவனுக்கு பிடித்தமான வியாபாரம் செய்யக்கூடிய பாக்கியவான்கள் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வியாபாரியினுடைய கையை தடவி பார்க்குறாங்க. அதை முசாஃபா செய்யும் போது கையை பிடிக்கும் போது முரட்டா இருக்கு கை. விறகு வெட்டியினுடைய கரம் எப்படி இருக்குன்னு தெரியும். சில நபர்கள் ஸ்டேரிங் பிடிச்சிருக்கிறோம் இல்லையா, அது மாதிரி விறகு வெட்டியினுடைய கரம் அவ்வளவு ஒரு முரடாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கரத்தை முத்தமிட்டார்கள் அப்படின்னு சொல்லி வருது. சில பேர்களுக்கு இப்படி சொன்னாங்க, நீ இன்னைக்கு போறதுதான், இன்னைக்கு போய் நீ 15 நாள் கழிச்சுதான் உன்னை நான் பார்க்கணும், அது வரைக்கும் நீ வியாபாரத்துல இருக்குன்னு சில சஹாபாக்களை கண்டித்து அனுப்பிய வரலாறுகளும் உண்டு. ஏன்னா வியாபாரத்தில் அவ்வளவு பரக்கத்து இருக்குங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தர்றாங்க. வியாபாரம் செய்யாதுன்னு சொல்லல, குறிப்பிட்ட நேரம், இந்த ஜும்மாவுடைய நேரம் எவ்வளவு சுருக்கமான நேரம். நம்ம மற்ற இடங்கள்ல எல்லாம் தொழுகைக்காக அப்படின்னு சொல்லி தக்பீர் கட்டினா கிட்டத்தட்ட 12 நிமிடங்கள் தொழுகை நடக்கிற. நம்ம பள்ளியில 7 to 8 நிமிஷத்துல எல்லா பரதான தொழுகைகளையும் நம்ம முடிச்சிடறோம். ஃபஜ்ர்ல மட்டும் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் குளிர்காலமா இருக்கிறனால என்ன செய்யறது, முதல் ரக்காத் மட்டும் கொஞ்சம் நீளமாக ஓதுறது. அது கூட சில நேரங்கள் என்ன செய்யப்படுகிறது, இன்னும் கொஞ்சம் சுருக்கமா முடிக்கலாமேங்கிற மாதிரி சிக்னல்கள் எல்லாம் தொழுகையில கூட வருது. அல்லாஹ் காப்பாற்றணும். அப்ப எல்லா நேர தொழுகைகளையும் 7 நிமிஷத்துல 8 நிமிஷத்துல நம்ம பள்ளியில ஏன் தொலை வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதாவது சீக்கிரம் பருதுகளை முடிச்சிடணும் அப்படிங்கறதுக்காக வேண்டிதான். புரியுதுங்களா? அப்ப அவ்வளவு சீக்கிரமாக நாம் எல்லா விஷயங்களையும் பருதுகளை நாம நிறைவேற்றுறதுக்கு தயாராக இருக்கும் பொழுது, இல்ல நாங்க இந்த நேரத்தில் தொழுகைக்கு வர முடியாது, நாங்க எங்களுக்கு எப்போ வசதி போடுதோ அப்பதான் நாங்க தொழுகுவோம். 8 மணிக்கு அல்லது 9 மணிக்கு தொழுகிறது, அல்லது மகரிபு நேரத்துல நின்று எல்லா தொழுகைகளையும் மொத்தமாக ஒரே நேரத்தில் தொழுவது, அல்லது தூங்குவதற்கு முன்னால் ஃபஜ்ர்ல இருந்து இஷா வரைக்கும் உண்டான எல்லா தொழுகையும் மொத்தமா தொழுது. இப்படி தொழுகிறதுக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு தொழுகை கடமையாக்கலையே. இந்த தொழுகை கிடைச்ச வரலாறு நமக்கு தெரியுமா இல்லையா? இந்த தொழுகை கிடைச்ச வரலாறு மற்ற 5 கடமைகளில் மற்ற கடமைகள் எல்லாம் துனியாவில் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த தொழுகை மட்டும் அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு அல்லாஹ் வானத்துல வச்சு கொடுத்து விட்டான். 5 நேர தொழுகை 50 நேர தொழுகையா கொடுத்து 5 நேரமா மாறினதுங்கிற அந்த வரலாறு எல்லாம் தெரியும் இல்லையா? அது நடந்தது. இந்த வரக்கூடிய நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த இரவு தான் ஒரு ரஜபுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மாதிரி 27 அன்றைக்கு போனாங்கன்னு சொல்லி நமக்கு வரலாறு சொல்லி தரும். அது வரக்கூடிய இரவாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் 9 மணிக்கு இன்னைக்கு மட்டும் ஒரு நாள் இஷா தொழுகை 9 மணிக்கு நடக்கும். அதனை அடுத்து இது சம்பந்தமான சில முதாக்கராக்கள் நடைபெறும். தாராளமாக அனைவர்களும் கலந்து கொண்டு அறிவமுதம் பெறுக என்பதாக சொல்லி இந்த ஜும்மாவுடைய முறையை முடிக்கிறேன். வாஹிரதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத் தொழாதவர்கள் தொழுது கொள்ள